இந்த வீடியோல அதாவது சட்டசபையில சில பேர் லைவ் போடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு மானம் போயிடுதான், ரொம்ப இம்பார்ட்டனா, அதனால லைவ் போடாதீங்க, இது வந்து கத்துருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. சில பேர் யாருக்கும் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர், சரிங்களா, சட்டசபை வரப்ப ஒரு தமிழனா என்ற முறையில வந்து இருந்து நிற்கிறது வணக்கம் சொல்றது முறை, சரிங்களா. அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதாவது இருந்துன்னா மரியாதை முதல்ல ஓகே, அது சாகுங்க என்ன சொல்லுவாங்க, முட்டி வலியா, என்ன ஆர்ட் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல, குட்டி வலி, சரி ஓகே இருக்கு, பரவாயில்ல, சரியாதீங்க, சரிங்களா. இப்ப நம்ம வீடியோ போய் பார்ப்போம், சரிங்களா. ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் வந்து கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க வீடியோஸ் பார்த்துட்டு, சரிங்களா. நடுவில் நான் வந்துட்டு போறேன், அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒன்று சொல்லியிருப்பேன், அது மெயினா நோட் பண்ணீங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், லைவ்ல எல்லாத்தையும் பேச முடியாதுங்க, லைவை கட் பண்ணுங்கன்னு ஐயா ஏவா வேலு கேக்குறார் சட்டமன்றத்தில். லைவுக்கு முன்னால வந்து அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்போ பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. அப்படி இல்லை, இப்ப உங்களுடைய கட்டுப்பாட்டுல இது லைவ்ல போகுது எல்லாமே. ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லும் போது அந்த கருத்துக்களை ஏற்புடையதான் ஏத்துக்கணும், ஏத்துக்க முடியல பதில் சொல்லணும். ஆனா நீ பண்ணியா நான் பண்ணியா இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இவங்க கத்துக் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஆபத்து. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நீங்க வந்து நாங்க வந்து லஞ்ச லாவண்ய குறைச்சிருக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் லீக்கேஜ் எல்லாம் நாங்க சரி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணி அந்த அரெஸ்ட் பண்ண பணத்தை அரசு கஜானாக்கு வந்திருக்குமே, ஆனால் ஏன் கடன் அதிகமாகுது? இந்த 6 மாசம் ஃபர்ஸ்ட் தவணை வட்டியே 14,000 கோடி. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு அந்த வட்டியை கட்டுறதுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. அந்த நிலைமையில தான் விட்டுட்டு போயிருக்கு திமுக ஆட்சி. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க? சரி, இத்தனை 50 வருஷமா நீங்க போட்ட பட்ஜெட் எல்லாம் போட்டுட்டு தானே இருந்தீங்க. கடைசியில எங்க வந்து நின்னீங்க? 10 லட்சம் கோடி கடன்ல கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இதனால வட்டி எவ்வளவு? கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் அந்த கடன் இல்ல. நீங்க 5 லட்சம் கோடி கடனை அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகுதுன்னா அதை 4 லட்சம் கோடியா இல்ல 3 லட்சம் கோடியா குறைச்சிருக்கணும். அதானே உலக வழக்கம். அதை விட்டுட்டு 5 லட்சம் கோடியா 10 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த ஆட்சிங்கிறது ஒரு தீமையின் தொடக்கம். மன்னராட்சியில வந்து மோசமான ஆட்சினா கலப்புற ஆட்சி கிளம்பாங்க. கலப்புற ஆட்சி காலத்தை விட மோசமான காட்டாட்சியா வரக்கூடிய 5 ஆண்டு காலம் இருக்க போகுது. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துல இன்னொரு அயோத்தியா மாத்துவோம்னு இந்துத்துவவாதிகள் கொக்கரித்தப்ப தமிழ்நாட்டுல கருத்தே சொல்லாத ஒரே கட்சி தாவேக்கா. திருப்பரங்குன்றத்துக்கு அறிக்கை கொடுத்தவங்க எல்லாம் ஜெயிக்கல, திருப்பரங்குன்ற மக்களோட நின்னு ஜெயிச்சிருக்காங்க. சாம்பார் அப்ப எனக்கு 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே சொன்னாரு. சக்சஸ்ஃபுல்லா நாங்க 3 மாசத்தை தாண்டிட்டோம், இப்படியே 5 வருஷம் தாண்டுவோம், 5 டேர்மும் தாண்டுவோம். அதனால உங்களுக்கு ஆட்சி 5 ஆண்டு காலம் தான், 50 ஆண்டு காலம் எழுதி தரல. கொஞ்சம் ஆணவத்தை அகம்பாவத்தை குறைச்சிக்குங்க. இந்த தோல்வியை வச்சு எதிர்கட்சிகளை வந்து எல்லல் பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுல. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வரதப்பா. இன்னும் மீம்ஸ் முடியல இருக்கு. அதாவது இதுல பாத்துருப்பீங்க, அதாவது வந்து ரொம்ப கலாய்க்காதீங்க, நானும் மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி தான் எனக்கு. இதை பத்தி நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, பாருங்க. அரசு அலுவலகங்கள்ல நாங்க லஞ்சத்தை குறைச்சிருக்கணும் போது அப்போ வந்து என்ன நினைக்கணும்னா, நீங்க அதிகாரிகள் மேல ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக அங்கங்க வந்து செக்கிங் போறீங்க. இப்போ அது பெரிய ஆபத்துல போய் முடியும். லஞ்சம் பையில வாங்குறதை தாண்டி இன்னைக்கு ஜிபேல வாங்குறாங்க. ரைடு நடத்தினா போராட்டம் பண்றாங்க அரசு அதிகாரிகள். என்னங்க கையில காசு வச்சுக்க முடியல? ஜிபேல நம்ம மாமா மச்சானுக்கு ஒரு 5 ரூபா அனுப்ப முடியல, நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 ரூபாய் போட முடியல. அதுக்கு கேள்வி வருது. ஜிபேலயும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது. நடுவழியில ஏதாவது பிரச்சனைனா அப்படியே அந்த இடத்தையே கடந்து சாக வேண்டியதான். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையில. அப்படி கணக்கு காட்ட முடியாத அளவுக்கு ஒண்ணு இருக்குன்னா அவங்க ஒரு பதட்டத்துல போராட்டம் நடத்துறாங்கன்னா அப்ப இந்த இடத்துல இந்த லஞ்சத்தை நாங்க கர்வ் பண்றோம்ன்றதுக்கு இன்னைக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? நண்பர்களே, கால சூழ்நிலை சரியில்லை, அரசும் நமக்கு ஆதரவாக இல்லை. நம்மை நாமே காப்பாற்றிக் கொண்டால் மட்டும்தான் உண்டு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது பேசுற
அதாவது ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இப்போ வந்து வேணாம்னு அப்படி சொன்னா அவங்க மறுக்கதான் செய்வாங்க, ஏன்னா பழக்கப்பட்டுச்சு. அவங்க சொல்லி அந்த தப்புமே இல்ல. அது முன்னாடில இருந்து அதை சரி பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு அது சரியா இருந்திருக்கும். இன்னைக்கு புதுசா மாத்திரப்ப இந்த மாதிரி சேஞ்ச் வரதுலாம் வாய்ப்பு அதிகமா தான் இருக்குது. அதனால அதுவும் ஒரு தப்பு இல்ல, மாத்திக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். திருப்பி பாருங்க. அப்போ இது எல்லாம் வந்து ஒரு வெற்று விளம்பரத்துக்காக செய்யப்படுகிற ரீல்ஸ் மாடல் அரசியை தவிர ஒரு ரியல் அரசாங்கமா செயல்பட தான் நாங்க பார்க்கல. இந்த மாற்றம்ன்றது வந்து முதல் விஷயம், ஊடகங்கள், எதிர்கட்சிகள் அவங்க எடுத்த சர்வே, எலெக்ஷனுக்கு அப்புறம் ப்ரீ போல், போஸ்ட் போல் எல்லாத்துலயும் 2 சீட்டு பெரம்பூர்ல டஃப் கொடுப்பீங்களா இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவ ஒரு சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம், 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட்டு ஜெயிச்சிடும். அத நினைச்சேன் சிரிச்சேன். 35% வாக்கு ஒரே கட்சி, 2 வருஷம் ஆன கட்சி, கூட்டணி இல்லாம ஒரு கட்சி ஒரு தலைவனின் முகத்துக்காக வரும்போது இப்படி ஒண்ணு நடக்குதுன்னே புரிஞ்சிக்காத தலைவர்கள், இப்படி ஒரு நடக்குதுன்னே புரிஞ்சிக்காத அரசியல்வாதிகள், இவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கிய ஒரு 2 ஆண்டு கூட ஆகாம தமிழ்நாடு முழுவதும் போய் கூட பிரச்சாரம் செய்ய முடியாம அப்படி ஒரு சூழல ஆட்சிக்கு வந்தக்கூடிய கட்சி மோடி, ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி, சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே 30-40 கட்சியை சேர்ந்துட்டு தான் 35-37% வாங்குறாங்க. தனியா ஒருத்தர் 35% நடந்தது. 35% வந்து அன்பிலீவபிள். 35% ஒரு மனுஷனால எப்படிங்க வாங்க முடியுது? கேண்டிடேட்டே யாருன்னு தெரியலங்க. இது வெறும் 90 days ட்ரைலர் கூட சொல்ல, ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லுவேன். இன்னும் டீசரு, ட்ரைலரு, படம் வரும்போது நீங்க பாருங்க. அதான் இவர் சொல்றத பார்த்தா இது வெறும் ட்ரைலர் தான் போல, இன்னும் படம் நிறைய இருக்கு போல. இந்த ட்ரைலருக்கு நம்ம இது டிவி சட்டசபை பார்த்துட்டு இருந்தோம், அதாவது சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்க, படம் பார்த்துட்டு இருந்தவங்க இதுதான் மெயினா பாக்குறாங்க. இப்ப இது ட்ரைலர்ன்றாரு, அப்ப இன்னும் எவ்வளவு மெயின் பிக்சர் இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட இந்த விஷயத்துல வந்து என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்குது. எதுவும் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மீன்ஸ் வந்து அதிகமாக போங்க. அதுல கே என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். ஏன் கெட்ட வார்த்தையா? கிட்டத்தட்ட என்ன சொல்லுடா. நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது அவர்தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில்பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. தலைவருடைய பெயரை சொல்லி இப்படி எல்லாம் பேசுவது என்ன நியாயம்? கருணாநிதி சொல்ற கருணாநிதிங்கிறது ஆக சிறந்த கெட்ட வார்த்தை போல இருக்கு. நீ யாரையா திட்டணும்னா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க. கருணாநிதி அப்படி திட்டுங்க. வாடா கருணாநிதி, வாடா கருணாநிதி, கருணாநிதி அப்படி திட்டுங்க. கருணாநிதியை கெட்ட வார்த்தைக்கு வச்சாங்க. எரியுதடி மாலா. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல தான் இருக்காரு. எப்படிங்க டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு? என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல்ல இருக்கான், மாட்டினா மந்திரிச்சிருவானோ? பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாரா காசை? இல்ல, அவங்க தேர்தல் அஃபிடேவிட் எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு எம்.கே. ஸ்டாலின்? 10,000. எப்படிங்க டிஃபெண்டர் கார்? சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆர்டரா சொல்லிடுறியா? அது கேட்டீங்களா? அப்ப அந்த பணம் எங்க இருந்து வந்தது? சோர்ஸ் எங்க? அட உங்கள தான்ப்பா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது கரெக்டா? உதயநிதி அவர்கள் பேசுறது கரெக்டா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது பற்றிய உங்க பார்வைகள், பேச்சு, அந்த சர்ச்சை பற்றிய பார்வைகள். உதயநிதி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் அதை விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது தப்பா கரெக்டா? நீங்க சொல்லுங்க. அவர் தப்பு தான் சார். அவர் தப்பாவே பேசிட்டு போறாரு. தப்பா பேசிட்டாரு. ஆபாசமா பேசினாரா? தப்பா பேசினாரா? சார், நான் அது டைரக்டா ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தப்ப எனக்கு புரியல சார். எனக்கு புரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் பொய் வழக்குகள் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டீங்க சார். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கணும். ஒரு சாதாரண மனிதர் இப்படி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கும் கேளுங்க. அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? திமுக ஆட்சியில எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? சாதாரண மனிதர் இப்படி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில
இதே உதயநிதி அவர்கள் பத்தி பேசியிருந்தால் திமுக ஆட்சியில் என்ன பண்ணிருப்பாங்க? அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு எவ்வளவு பேர் கை தூக்கி சொல்லுங்க. இல்ல ஃப்ரீயா விட்டுருவாங்க சார். நீங்க மாற்றம்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. என்ன மாற்றம்? தவறா பேசுறவங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது மாற்றமா? என்னங்க என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அவர் விஜய் வந்து வணக்கம் வைக்கிறாரு. அதுப்போ அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இது ஆபாசமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த ஆபாசத்தை நாம் பார்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் நேரலை வேண்டாம் என்கிறார்கள். விஜய் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு? திருப்பி ஒரு ரவுண்டு போறாரு. இன்னொரு வணக்கம் வச்சுங்க, வாங்கிப்பா வாங்கிக்க. அப்போ உட்காந்துருக்காங்க. சோ அப்ப அவருக்கு தெரியுது, எனக்கு நீ திரும்ப வணக்க வைக்கலன்னா என்னுடைய தரம் தாழ்ந்துராது தம்பி, நீ தான் அம்பலப்படுவ அப்படின்னு. ஏன் மொக்க பண்றாருமா அவங்கள? அவரு ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? நடுநிலையானவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க? ஆமா எந்திரிச்சு ஒரு வணக்கம் வச்சா என்னப்பா இப்படி உட்கார்ந்துருக்கானுங்க? பண்பில்லாதவர்கள். இது தெரியக்கூடாது. புதுசாகுது. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ரகசியமா பூட்டின ரூமுக்குள்ள இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வெளியே விட்டு 50 வருடங்களாக பழக்கப்பட்டு விட்டார்கள். திடீர்னு லைவ்னு ஒண்ணு இவங்க பேசி மாட்டிக்கிறாங்க. நீ எங்கம்மா போயிருந்த? இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியா? சேத்துலையும் அடி வாங்கிட்டேன், சோத்துலையும் அடி வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சோசியல் மீடியாலையும் பின்வாங்கிட்டு இருக்கீங்க, இப்ப சட்டமன்றத்திலையும் பின்வாங்கிட்டு இருக்கீங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏவாவில் அவர்கள் எந்திரிச்சு லைவ் போயிட்டே இருக்கு, மக்கள்லாம் டைரக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் லைவ்லாம் கட் பண்ணி விடுங்கன்றாரு சார். இந்த லைவுக்கு முன்னால வந்து அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்படி இல்ல, அப்படி ரகசியமா நீ என்ன பண்ற? ஏன் நாங்க பார்க்க கூடாது? கரெக்டா கண்டுபிடிச்சு எப்படித்தான் வர்றாங்கன்னே தெரியலடா. ஏன் அப்படி ஏதாவது ஆபாசமாக செய்கிறீர்களா? உள்ள எப்படியோ இந்த கடையை நொறுக்கித்தான் பைட்டு முடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதை மாத்த யாராலடா முடியும்? விடுங்கனே, இது இல்லாட்டி சூப்பு கடை போட்டு பொழைச்சிக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல ஏவா வேலு அவர்கள் நினைக்கிட்டு நான் என்னென்னலாம் சட்டசபையில் நேற்று பேசணும்னு அதெல்லாம் நம்ம ஆளுங்க கட் பண்ணி அழகா ரீல்ல போட்டான். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. என்னென்ன பண்ணீங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். வாட்ஸ்அப்ல போட்டோம், பேஸ்புக்ல போட்டோம், இன்ஸ்டாகிராம்ல போட்டோம். நான் நினைச்சேன் இப்ப சட்டத்தை போட்டு வெளியே வரும், எப்படி உனக்கு தெரியுதுன்னு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வண்டியில வந்து சொன்னாரு ஒரு நண்பர், அண்ணா எல்லாம் லைவ்ல போயின்னு இருக்குது, நம்மளால கட் பண்ணி போட்டது போட்டபடியே இருக்கிறான். இது ஏன் வைரல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சாதாரண மக்கள் நாம எல்லாமே பாக்குறோம் பாத்தீங்களா, இது வைரல் கிடையாது, அவங்க வயிற்றுல புளிய கரைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. உள்ளபடியே உங்களின் நடத்தை என்னவென்பதை மக்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரலை செய்யறதுக்காக தாவகாரசை பாராட்டிக்கிட்டே இருப்பேன். நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. அதாவது சவுத் சங்கர் அவர்கள் தான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு போன ஆட்சியில வந்து ரொம்ப அடிபட்டாரு. இந்த ஆட்சி வந்தவொன்னா அவரு சந்தோஷம் தாங்க முடியாம ஒரு பூரிப்புல இருக்கிறாரு. சரிங்களா? அவரை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்க, ஃபாலோ பண்ண பண்ணீங்க.